சிறிய எண்ணங்கள் சில நேரம் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இன்று நாம் காணப்போவது ஒரு சிறுவனின் கருணையால் ஒரு அரசாங்கமே எப்படி மாறியது என்பதை பற்றிய அதிசயமான கதை. வாங்க சுவாரஸ்யமான பயணத்துக்கும் செல்லலாம். ஒரு காலத்தில் சாகசங்களும் வீரமும் நிறைந்த ஒரு ராஜ்யத்தில் மகாராஜா வீரன் தனது பிரம்மாண்டமான அரண்மனையிலிருந்து ஆட்சி செய்து வந்தார். அந்த அரண்மனை அதன் கோட்டைகளும் கொடிகளும் வானை தொடும் கம்பீரத்துடன் வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்தது. மக்கள் தங்கள் அரசனை மதித்து அவரது ஒவ்வொரு கட்டளையையும் தலைவணங்கி ஏற்றனர். அங்கே அனைத்தும் வலிமையின் அடிப்படையிலேயே இயங்கின. ஆனால் அந்த கம்பீரமான அரண்மனையின் சுவர்களுக்குள் இளவரசன் அரா வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு கனிவான மென்மையான இதயம் கொண்ட சிறுவன். மற்ற இளவரசர்கள் வாள் பயிற்சி செய்யும்போது அரா பறவைகளுக்கும் குட்டி விலங்குகளுக்கும் உணவளிப்பதில் நேரம் செலவிட்டான். அவன் தனது அன்பால் பூக்களுக்கு உயிரூட்டி வண்ணத்து பூச்சிகளுடன் பேசினான். அவனது ஒவ்வொரு செயலிலும் அன்பும் கருணையும் நிறைந்திருந்தது. ஆராவ் தனது அரண்மனை பழக்க வழக்கங்களில் இருந்து விலகி ஒரு நாள் ஒரு குட்டி யானையை கண்டான். அது ராமோ. ராமோ ஒரு பயந்து போன தனிமையான குட்டி யானையாக இருந்தது. அராவின் அன்பு ராமுவின் பயத்தை மெதுவாக நீக்கியது. இருவரும் விரைவில் பிரிக்க முடியாத நண்பர்களாக மாறினர். அராவ் ராமுவின் துதிக்கையை பிடித்து விளையாடினான். ராமுவும் தனது சிறிய துதிக்கையால் அராவை தாங்கி மகிழ்ச்சியில் பிளிரியது. ஒரு நாள் அரசன் வீரன் அரசவை கூடியபோது தனது அமைச்சர்களுக்கு உணர்ச்சிகளை பற்றி ஒரு பாடம் போட்டினான். ஒரு ராஜ்யத்தை ஆளும்போது உணர்வுகளுக்கும் மென்மைக்கும் இடமில்லை. முடிவுகள் பலத்தின் அடிப்படையிலும் தர்க்கத்தின் அடிப்படையிலும் மட்டுமே எடுக்கப்பட வேண்டும் என்று அவன் இடி முழக்கமிட்டான். அவனது குரல் அரண்மனை மண்டபத்தில் எதிரொலித்தது. பயபக்தியுடன் அனைவரும் அமைதியாக இருந்தனர். அரசரின் வார்த்தைகள் அராவை டீப்லி பாதித்தன. தனது தோழன் ராமுவையும் மற்ற விலங்குகளையும் நினைத்து பார்த்தான். இந்த விலங்குகள் ஏன் சங்கிலியால் பிணைக்கப்பட வேண்டும்? அவைகளும் நம்மவர்களைப் போல உணர்வுள்ள ஜீவன்கள் அல்லவா? இந்த அநீதி ஏன் என்று தனது மனதுக்குள் கேள்விகளை எழுப்பினான். வானில் இருண்ட மேகங்கள் சூழ்ந்ததைப் போல அவனது மனமும் கனத்தது. தனது கேள்விகளுக்கு பதிலை தேடி ஆராவ் அரண்மனையிலிருந்து வெகு தூரம் காட்டுக்குள் சென்றான். அங்கே மூலிகைகள் மற்றும் அன்பான விலங்குகளுடன் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்த மாயா என்ற கனிவான வயதான பெண்ணை சந்தித்தான். ஆராவ் தனது கவலையை அவளிடம் கொட்டினான். மாயா அன்புடன் புன்னகைத்து, ஆம் இளவரசனே, விலங்குகள் நம்மைப் போலவே உணர்கின்றன. அவற்றுக்கும் மகிழ்ச்சி, துக்கம், அன்பு, கோபம் எல்லாம் உண்டு என்று நிதானமாக விளக்கினார். அந்த இரவில் ஆரவ் மற்றும் மாயா ஒரு ரகசிய திட்டத்தை உருவாக்கினர். ஒரு நாள் ராமு பேச வேண்டும், அதன் மூலம் விலங்குகளின் உணர்வுகளை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று ஆரவ் மாயாவின் காதில் இரகசியமாகச் சொன்னான். ஒரு மெழுகுவர்த்தியின் மங்கலான ஒளியில் அவர்களின் கண்கள் நம்பிக்கையுடன் பிரகாசித்தன. இது ஒரு புதிய ஆரம்பத்தின் முதலடி. அன்றிலிருந்து மாயா பொறுமையுடனும் அன்பாகவும் ராமுவுக்கு பயிற்சி அளிக்க தொடங்கினாள். படங்களையும் கை சைகைகளையும் பயன்படுத்தி ராமுவுக்கு புதிய சைகைகளை கற்றுக் கொடுத்தாள். ராமுவும் ஆர்வத்துடன் தனது துதிக்கையை அசைத்து மாயாவின் சைகைகளை பின்பற்ற முயற்சி செய்தது. ஒவ்வொரு நாளும் ராமு இன்னும் புத்திசாலியாகவும் அராவையும் மாயாவையும் ஆச்சரியப்படுத்துவது போல கற்றுக்கொண்டது. சில வாரங்களுக்கு பிறகு அரண்மனையில் ஒரு பெரிய திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டது. வண்ணமயமான கொடிகளும் மலர் அலங்காரங்களும் அரண்மனை முழுவதும் நிறைந்திருந்தன. நடனக் கலைஞர்கள் ஆடினர், இசைக்கலைஞர்கள் வாசித்தனர், அலங்கரிக்கப்பட்ட யானைகள் கம்பீரமாக வீதியில் வலம் வந்தன. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். இது அரண்மனையின் பிரம்மாண்டத்தை காட்டியது. விழாவின் உச்சகட்டத்தின் போது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு சிறிய குழந்தை மாடிப்படிகளில் இருந்து தவறி விழும் தருவாயில் இருந்தது.
அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றபோது ராமு மின்னல் வேகத்தில் அச்சுறுத்தல் நிறைந்த இடத்தை நோக்கி பாய்ந்தது. தனது பலமான ஆனால் மென்மையான துதிக்கையால் அந்த குழந்தையை சாமர்த்தியமாக பிடித்து பாதுகாப்பாக தூக்கியது. ராமுவின் துணிச்சல் அனைவரையும் மூச்சடைக்க வைத்தது. ராமுவின் துணிச்சலான செயலை கண்ட மக்கள் அனைவரும் வியந்து போயினர். ராமு எவ்வளவு புத்திசாலி, அது ஒரு குழந்தையை காப்பாற்றியது என்று மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். குழந்தைகள் ராமுவின் துதிக்கையை பிடித்து கொண்டு மகிழ்ச்சியில் சிரித்தனர். அரசவையில் இருந்த பிரபுக்கள் கூட ராமுவின் அறிவையும் கருணையையும் பாராட்டினர். மகிழ்ச்சியின் அலை அரண்மனை முழுவதும் பரவியது. ராமுவின் செயலை கண்ட அரசர் வீரன் தனது அரியணையில் அமர்ந்திருந்தாலும் ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினான். அன்று மாலை தனிமையில் தனது அரச தோட்டத்தின் அமைதியில் சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்த போது அவனது கண்கள் கலங்கின. உணர்ச்சிகள் இல்லாத ஆட்சி தவறு என்பதை ராமு எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. நாம் விலங்குகளை பற்றி தவறாக நினைத்து விட்டோம் என்று அவர் தனக்குத்தானே முணுமுணுத்தான். அடுத்த நாள் காலை அரசர் வீரன் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டான். தனது மகன் அராவை அரசவைக்கு அழைத்து மண்டியிட்டு, அராவ், நீ எனக்கு மிகச்சிறந்த பாடத்தை கற்றுத்தந்தாய். கருணை, அன்பு, உணர்ச்சிகள் இவைதான் ஒரு ராஜ்யத்தை உண்மையாக ஆளும் சக்திகள் என்று பெருமையுடன் கூறினான். கூட்டத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கைதட்டினர். அரசர் தனது கிரீடத்தை ஆராவ் கையில் வைத்து அவனை இளைய அரசனாக்கினான். அந்த நாள் முதல் அரண்மனையின் கதவுகள் விலங்குகளுக்கும் திறக்கப்பட்டன. சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த விலங்குகள் அனைத்தும் விடுவிக்கப்பட்டன. அவை சுதந்திரமாக அரண்மனை தோட்டங்களில் குழந்தைகளுடன் விளையாடின. எங்கும் மகிழ்ச்சியின் சத்தமும் அன்பின் ஓசையும் கேட்டது. இது வெறும் மாற்றம் அல்ல, புதிய சகாப்தத்தின் ஆரம்பம். ஆராவ் மற்றும் ராமுவின் கதை ஒரு சிறிய எண்ணம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இளவரசன் ஆராவ், அரசன் வீரன், மாயா மற்றும் ராமு அனைவரும் சூரிய அஸ்தமனத்தின் கீழ் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தனர். இனிமையான இசை ஒலிக்க அனைவரும் ஒரு குடும்பமாக ஒன்றிணைந்தனர். இக்கதை கருணை மற்றும் அன்பின் சக்தியை உலகுக்கு உணர்த்தியது. இந்த கதையில் ஒரு சிறுவனின் கருணை யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு முழு அரசை கலங்கச் செய்தது. நண்பர்களே, நீங்கள் நினைப்பது போல் உங்கள் ஒரு நல்ல எண்ணமும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். வாவ், இந்த கதை எப்படி இருந்தது குட்டீஸ்களே? நல்லா சிரிச்சிங்களா? இப்படி நிறைய கதைகள் நம்ம கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலில் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த கதை வரைக்கும் சிரிச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. பை பை. அன்புடன் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ்.